அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் மொழி வணக்கம். பண்பாட்டு கழகம் சார்பாக நடத்தப்படும் இந்த பட்டிமன்ற தோரணைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். முதலாவதாக இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிற ஐயா ஹரிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அம்மா வசந்தம் அம்மாவுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உமா சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பானது இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடா சமூகமா? இந்த கருத்தை வலியுறுத்தும்படி இரண்டு அணியினர் வந்து நம்மிடையே இருக்கிறார்கள். வீடு என்று 4 பேரும், சமூகம் என்று 4 பேரும் இந்த கருத்துக்களை வலியுறுத்த வந்திருக்கிறார்கள். வீட்டிலா சமூகத்திலா அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னால என்னோட ஒரு சின்ன நாங்க அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியில் நாங்க என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு சின்ன சமாச்சாரத்தோட நான் இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ஒரு சின்ன நிகழ்வு எங்களுக்கு ஏற்பட்டதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு முறை இதே மாதிரி ஆன்லைன்ல நாங்க ஒரு ஒரு 6 ப்ரொஃபசர்ஸ் 6 பேராசிரியர்கள் இணைந்து ஒரு நல்ல ஒரு கருத்து ஆன்லைன் மூலமாக டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர் எஜுகேட்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த என்ன கருத்து கொடுக்கலாம், எந்த தலைப்புல நம்ம அது கருத்தரங்கு தான், அதனால எந்த தலைப்புல நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர், திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர், அப்புறம் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர், இன்னும் நாங்க 2 பேர் சென்னையில இருந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃப். ஸோ இது மாதிரி 6-7 பேர் உட்காந்து ஒரு கருத்தை வந்து சொல்றோம். நாங்க ஒரு 5 நிமிடங்கள் பேசியிருப்போம். அப்ப திடீர்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன். எஜுகேஷன், இட்ஸ் ரிலேட்டட் வித் எஜுகேஷன், கல்வி சம்பந்தப்பட்டது. அப்போ நான் என்ன கல்வினா என்னன்னு கேட்டேன். எடுத்த உடனே கல்வினா என்னன்னு கேட்டோன்னே ஒரு 2-3 பேர் குபில்னு சிரிச்சிட்டாங்க. சிரிச்ச உடனே எனக்கு எனக்கு நான் கஷ்டப்படல. ஏன் அப்படின்னா, என்னுடைய கருத்தியலை பொறுத்தவரை எந்த விஷயமா இருந்தாலும் அந்த அந்த விஷயத்த அந்த காரண காரியங்களை எல்லாம் அறிஞ்சு அடி ஆழத்துக்கு போய் இதுக்கு மேல நம்மளால பகுப்பாய முடியாது அப்படின்ற ஒரு நிலையில அங்க இருந்து மேல வரணும். இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால நான் வாட் இஸ் எஜுகேஷன் கேட்ட உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் டைம் கொடுத்து, நீங்க என்ன சொல்றீங்க, சரி என்ன யாரும் இதை பத்தி கருத்து சொல்றதா இல்லையா அப்படின்னு நான் கேட்ட உடனே, இருங்க மேம், இப்ப தான் நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு காரியத்தை பத்தி நம்ம சொல்றதுக்கு முன்னால அந்த விஷயம் என்னன்னு வரையறுக்கணும். வரையறுத்தல் நடந்துருச்சுன்னா அந்த வரையறுக்கு உட்பட்டதா அது எந்த அளவுக்கு நம்ம அதை எடுத்துட்டு போக முடியும் அப்படின்றது எல்லா விஷயத்திலையும், இந்த இந்த மகிழ்ச்சின்றது மாத்திரம் இல்ல, எந்த விஷயத்தை எடுத்தாலும் நான் அதனுடைய கருத்துக்களை நம்ம வரையறுக்கணும். இதைத்தான் வந்து ஆராய்ச்சியில நாங்க செய்யறப்போ இதை வந்து இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன் நான். டெஃபினேஷன் ஆஃப் டெர்மினாலஜி நாம படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தை தலைப்பை பத்தியே நம்ம யோசிப்போம். சோ அப்படி இருக்க பட்சத்துல என்னோட கல்வியியல் துறையில நான் பழகி வந்த பழக்கத்துல ஒரு சின்ன சமாச்சாரம். மகிழ்ச்சின்றது என்ன, மகிழ்ச்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது, எங்கிருந்து வரப்போகுது, யார்கிட்ட இருந்து வரப்போகுது, அது ஒரு விஷயம். அது அதிகம் தருவதுன்னு என்ன, தருவது ஒண்ணு, மகிழ்ச்சி தரப்படுகிறதோ அல்லது பெறப்படுகிறதோ அதிகம் தருவது அது அப்படின்னா என்ன, வீடுன்னா என்ன, சமூகம்னா என்ன, வீடுனா என்ன, சமூகம் என்னன்றதை நம்ம வரையறுத்துட்டோம்னா இந்த மகிழ்ச்சிக்குரிய காரியங்கள் கொஞ்சம் வருதா, அதிகம் வருதா, நார்மல் ரேஞ்சில் வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கொள்ள முடியும். இதுக்கு முத்தாய்ப்பா என்னன்னா இன்றைய சூழலில். ஸோ நான் வந்து பாராட்டுறேன் இந்த காரியத்தை பத்தி இந்த
தலைப்பு கொடுத்தவங்களுக்கு. மகிழ்ச்சின்றது மனுஷனிடம் தான் அதிகமா இருக்கும். மனிதர்களிடம் தான் அதிகமா காணப்படுது. ஏன்னா, விலங்குகளிடமும் இருக்குது. சந்தோஷமா அதுக்கு நமக்கு கண் பார்வைக்கு தெரிஞ்ச அந்த நாய்க்குட்டியோ, அவங்க அம்மா கூடலாம் விளையாடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது நமக்கு தெரியும். சரியா? ஆனா, எல்லா விலங்குகளுமே அவரவர் சூழல்ல, அவரவர் குலத்துல கண்டிப்பா அவங்க சமுதாயத்துல அவங்க அதெல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்க போறாங்க. ஆனா மனிதர்கள் மட்டுமே நம்முடைய சமுதாயத்த விட்டு அடுத்த சமுதாயத்துக்கும் போறப்ப, அவங்க வந்துட்டு அ இணக்கமான சூழலை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. 1. 2வது மகிழ்ச்சி என்றது ஒரு அலை. மகிழ்ச்சி ஒன்று அலை அலையாக போகக்கூடியது. இப்ப என்னிடம் இருக்கிற மகிழ்ச்சி, நம்ம மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த பகிர்ந்து கொள்றப்ப, மத்தவங்களுக்கும் அது வந்துட்டு போய் சேரும். அது வந்து ஒரு அலை. அத தடுக்க முடியாது. மகிழ்ச்சி என்பது ஒரு அலை கூட ஒரு 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 விஷயம். அப்போ இந்த மகிழ்ச்சிய நாம அத வந்து நம்ம ஆ நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தணும். இந்த மகிழ்ச்சிய நம்ம வந்து தொடர்ந்து செய்றது நம்மளுடைய ஆ பண்பா நம்ம வளர்த்துக்கணும். அப்படின்றது ஒரு வகை. இத பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச லெவல்ல அ மார்ச் 20ஆம் தேதிய மகிழ்ச்சியின் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த 20, 25 ஆண்டுல ஆ சர்வதேச மகிழ்ச்சியில ம் ம் மகிழ்ச்சிக்கான ஆ நாடு எதுன்னு பார்த்தோன்னா, ஃபின்லாந்து. அது கடந்த 8 வருடங்களாக அது முதலிடத்துல தக்க வச்சுட்டு இருக்குது. அதெல்லாம் அப்புறம் நம்ப பின்னால பார்ப்போம். இந்த அளவுக்கு மகிழ்ச்சி என்ற ஒரு காரியத்திற்கு சர்வதேச லெவல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு, இப்ப அந்த காரியத்த நம்ப இங்க அ சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம் இத முன்னெடுத்து செய்து, அதுவும் உலகளாவிய அளவுல செய்யப்போகுது அப்படின்றத நெனச்சா, ரொம்ப பெருமையாகவும், சந்தோஷமாவும் இருக்கும். இப்படிப்பட்ட சந்தோஷத்த நீங்க வந்துட்டு இந்த பக்கத்துல அமெரிக்காவுலருந்து இந்த சைனா வர அத கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லி, அதுக்கு ஒரு சின்ன அ சிறிய குழுவுக்கு என்னை நடுவராக அமைத்தமைக்கு நான் மிகவும் நன்றி செலுத்தி, இப்பொழுது பேச்சாளர் ஒவ்வொருவரையும் அழைக்கலாம் என்று இருக்கிறோம். முதலாவதாக வீடு அணியின் சார்பாக மகேஷ் என்பவரை பேசும்படி அழைக்கிறேன். வீடு அணியினர் மகேஷ். அன்னை தமிழுக்கு வணக்கம், அவையோருக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, நான் இன்னைக்கு என்னென்னமோ பேசணும்னு நினச்சிட்டு வந்தேங்க. ஆனால் கடைசியில் நான் யாருக்கிட்ட பேச போகிறோன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என் முன்னாடி பாருங்க, 4 பேர். அவங்க குடும்பத்தின் மகிழ்ச்சியின் ஆணி வேறா தெரியுறாங்க எனக்கு அவங்க. அவங்க தான் இன்னைக்கு மகிழ்ச்சி சமூகத்தில் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, தமிழில் கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த கடவுளுங்கிற வார்த்தையில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நினைவுபடுத்திக்கிறேன். கடவுள்னா என்ன? உள்ளே கடை இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் மகிழ்ச்சியும். மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்ம சுற்றி தான் இருக்குது. இது நான் சொல்லலை, நல்லா அறிவாளிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது உளவியல் அறிவாளிகள் சொன்ன வச்ச கருத்து இது. இது தெரியாமல் நம்ம எங்கெங்கேயோ இந்த மகிழ்ச்சிக்கு வேண்டி அலைஞ்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு அபத்தமான விஷயமா எனக்கு தெரியுது. இப்போ இந்த மகிழ்ச்சிங்கிறது, இந்த தலைப்பு பாருங்க, இன்றைய சூழ்நிலையில். ஆனால் நான் இதை வந்து ஆணித்தரமாக இன்னொன்று சொல்கிறேன். இது நேற்றைய சூழ்நிலையாலும் சரி, இன்றைய சூழ்நிலையாலும் சரி, ஏன் இன்னும் 100 வருடம் கழிஞ்சு வந்தாலும் மகிழ்ச்சிங்கிறது வந்து குடும்பத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான ஒரு வாதம். அப்புறம் இதில் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேனே. முன்னெல்லாம் வந்து நம்ம ஒரு வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன, ஒரு மகிழ்ச்சி இருந்தது, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஒரு நீரழிவுக்கு போகிறோம், இல்லை ஒரு ரயில் பயணம் போகிறோம், மகிழ்ச்சி இருந்தது நேற்றைய காலத்தில். ஆனால் இன்றைய காலத்தில் என்ன நடக்கிறது? யாரோ போகிறாங்கங்கிறதுக்காக நம்மளும் போகிறோம். அது போகிறது சிரமம் இல்லாமையாக போகிறோம், ஏகப்பட்ட சிரமம். திட்டமிடலிலிருந்து, திட்டமிடல்னா விமான பயணத்திலிருந்து எல்லாமே திட்டமிடணும். போன இடத்துல பார்த்தா முன்ன மாதிரி அமைதியாக இருக்க முடியுது? அலைச்சலோ அலைச்சல். எதுக்கடா போனோன்னு எத்தனை பேர் வந்திருக்கோம்? போனதெல்லாம் வீணுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும். சரி, உங்களை எல்லாம் ஒரு கேள்வி. நம்ம மகிழ்ச்சின்னு வெளியே போகிறவங்கெல்லாம் கடைசியில் எங்கே வர்றாங்க? திரும்பி நம்ம வீட்டுக்கு தான் வரோம். ஏன்? வீட்டில் தான் மகிழ்ச்சின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும்.
அப்படி மகிழ்ச்சி வெளியில தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க அலுவலகம் போன அலுவலகத்திலே இருந்துடலாம்ல. ஏன் வீட்டுக்கு வர்றோம்? வீட்டில் தான் மகிழ்ச்சின்னு இருக்கும். உதாரணத்துக்கு நான் பல வருஷமா ப பயன்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் என்னன்னா, எனக்கும் அலுவலகத்தில் வந்து தரைக்கு மேலே பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு அன்னைக்கு வரும்போது என்ன பண்ணுவேன்னா, நல்லா குளியல போட்டு எங்கள் வீட்டு சமையலறையில் போயிட்டு நல்ல எனக்கு பிடிச்ச ஒரு உணவை, எனக்கு பிடிச்சதும் இல்லை, என் மக்களுக்கும் பிடிச்சது, என் மனைவிக்கும் பிடிச்சது நல்லா சமைக்க ஆரம்பிச்சிருவேன். இந்த சமையல் பண்ணும்போது, நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது அந்த சமையல் வாசத்தில் மகிழ்ச்சி மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேங்கிற பேரு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, காதலும் கூட வருதுங்க. என் மனைவி பக்கத்தில் இருப்பாங்க. காற்று வெளி இடை கண்ணம்மா, உந்தன் காதலை எண்ணி தவிக்கின்றேன். இல்லை, இந்த பாட்டை நீங்கள் வெளியில் போய் பாட முடியுமா? இல்லை பாடுனால அந்த இடைவெளியைத்தான் நம்ம குறைக்க முடியுமா? எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்திக்கிறேன், நம்மள தமிழ் பண்பாட்டிலிருந்து வந்தவங்க. அப்போ நம்ம எப்படி இருப்போம் நம்மளுக்கே தெரியும். அது மட்டும் இல்லை, குழந்தைகளோட செலவிடுற அந்த நேரம் இருக்கே, அது இதுக்கு மேலே ஒரு மகிழ்ச்சி. அவங்க கூட மனம் விட்டு பேசி, அவங்களோட திட்டங்கள் என்ன அதெல்லாம் பார்த்து அவங்க கூட மனசுட்டு பேசும்போது ஆனந்தம் அதுக்கு மேலே இருக்குது. நான் வந்து எதிரணியை பார்த்து ஒன்று கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்னைக்கெல்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. நடிக்கிறா இருந்தால் நடிச்சுட்டு போங்க. ஆனால் நீங்கள் நிஜமாவே தூங்குறீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் வாங்க. தனியாக வராதீங்க, குடும்பத்தோடு வாங்க. நாங்கள் குடும்பத்தோடு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம், ஆனந்தமாக சமைச்சு கொடுக்குறோம், மகிழ்ச்சியாக சமைச்சு கொடுக்குறோம், மகிழ்ச்சியாக பரிமாறுறோம். எங்கள் அணிக்காரங்களையும் நாங்கள் கூப்பிட்றோம், உட்காந்து வச்சு பேசுகிறோம். உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியாக எப்படி இருக்குன்னு, அது குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்குன்னு நாங்கள் சொல்லித்தரோம். வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி திரு மகேஷ் அவர்களே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எங்க போனாலும் நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும் அப்படின்னு. அது உண்மைதான். சரியா? வீட்டில் அதிகபட்ச மகிழ்ச்சி, அதிகமான மகிழ்ச்சி பர்சனலாகவும் தனிப்பட்ட முறையிலையும் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ இப்போ வந்து சமூகத்துல தான் மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம ஹேமா சிஸ்டர் அழைக்கிறோம். ஹேமா, வாங்கம்மா, வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது சந்தேகமே இல்லை, சமூகம் தாங்க. குடும்பத்தின் ஆணிவேர். மகேஷ் அவர்களே, நீங்க பேசுறது இன்றைய காலத்து பெண்களை பற்றி. அப்ப நாங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, சமூகத்திலும் சிங்க பெண்களாக வெற்றிகரமாக வலம் வரும் என்று மார்த்தட்டி சொல்லிக் கொள்கிறோம். நடுவரே, எதிரணியில் பேசுறது கேட்க நல்லா தான் இருக்கும். ஆனா வரும், ஆனா வராதுங்கிற மாதிரி தோணும். அது எப்படி இருக்குன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று கணவன் சொல்ல, அப்ப நாம சந்திக்கவே இல்லையே அப்படின்னு மனைவி சொல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன் அப்படின்னு கணவன் சொல்ற. இப்படித்தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு பல வீடுகள்ல. பொதுவா பெண்கள் திருமணமானதும் குடும்ப பொறுப்புகள்ல வட்டத்துக்குள்ள முடங்கிடுறாங்க. என்னதான் அவர்கள் ஓடா உழைச்சி தேய்ஞ்சாலும் மனசார ஒரு பாராட்டு இல்ல ஒரு நல்ல வார்த்தையும், வீட்டுல தானே இருக்க, சும்மா தானே இருக்க, இன்னும் காயப்படுத்தும் கேள்விகள் மட்டும்தான். ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அந்த குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனா நம்ம சமூக பக்கம் வாங்க, அங்க உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு மட்டுமில்ல, விருதும் கிடைக்கும். நம்ம செங்கையில பல தமிழ் அமைப்புகளும் சமூக நலன் கருதி சிறப்பா செயல்படுறாங்க. அதுல ஒண்ணுதான் பேச்சாளர் மன்றம். அங்க முதல் முறையா போகும்போது நம்மளை எப்படியாவது பேச வச்சு அதுக்கு பரிசுடன் அங்கீகாரம் கொடுத்து எல்லாரும் கைத்தட்டி பாராட்டவும் செய்வாங்க. அதையே வீட்டுல பேசினா வாயாடிங்கிற பட்டம் தான் பெருசா கொடுப்பாங்க. கணவன் மனைவி கொஞ்ச நேரம் சேர்த்தாப்புல பேசினாலே சண்டையில தானே போய் முடியுது நடுவரே. நமக்கு எப்ப ஆப்பு வைப்பானோன்னு லே ஆஃப் பயத்திலேயே வாழ்க்கை ஓடுது கணவனுக்கு. அதோட பிஎஸ்எல்இ மட்டுமல்ல, எல்கேஜி சீட்டுக்கே ஒரே ஸ்ட்ரெஸ் தான் குழந்தைகளுக்கு. இப்படி கண் முழிக்கும் போதே சபா இப்பவே கண்ணை கட்டுதுன்ற அளவுக்கு வரிசை கட்டி கலங்கடிக்குது. இதுல எங்க அவங்க சொல்ற மகிழ்ச்சி இருக்குது தெரியல. ஆனா இதையெல்லாம் நன்கு உணர்ந்துதான் மக்கள் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது முக்கியம்னு நம்ம சிங்கை அரசு சமூக மன்றங்கள் மூலமாக பல்வேறு நிகழ்வுகளை நடத்திட்டு வருது. குறிப்பாக வார இறுதியில பொங்கல், தீபாவளி, சித்திரை திருவிழா, சீன புத்தாண்டு,
சிங்கி, கிறிஸ்துமஸ், ரமலான், விசாகான்னு சொல்லிட்டே போகலாம். இப்படி பல இனத்தவருக்கான பண்பாடு மற்றும் கலாச்சார விழாக்கள் நடத்தி மனித உறவுகளை வலுப்படுத்தி நட்பு வட்டாரமும் வளர்த்து கூடி பேசி மகிழ வாய்ப்பளிக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டா எண்ணிலடங்கா மகிழ்ச்சி மட்டுமே எதிரணியினருக்கு காத்துட்டு இருக்கு. அடுத்து, இருவரும் வேலைக்கு போற இன்றைய பரபரப்பான சூழல்ல குடும்பத்துல பராமரிக்க முடியாத முதியோர்களை இங்கு ஸ்ரீ நாராயண மிஷன் அமைப்புல மருத்துவ பராமரிப்போடு சிறப்பாக கவனிக்கிறாங்க. அதுல உடற்பயிற்சி, நடனம், கணினி, கேளிக்கை நிகழ்வுகள்ல அவர்களை ஈடுபடுத்தி மகிழ்விக்கிறாங்க. தனிமையில் இருந்தா அவர்களுக்கு தற்கொலை எண்ணம் கூட வரலாம். அப்போ அந்த குடும்பத்திற்கு இந்த சமூக அமைப்புகள் பேராதரவாக இருப்பதால் தானே கவலை இல்லாம தங்கள் வாழ்க்கையை தொடர முடிகிறது இல்லையா? நானும் இந்த தொண்டூழிகளில் ஈடுபடுவதனால் இதை உணர முடிகிறது. அடுத்து, பொதுவா பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தா அங்க மகிழ்ச்சி இருக்குமா, இல்ல நம் கனவுகள் தான் பலிக்குமா? அங்குதான் ஆதரவு கமிட்டிகள் சிண்டா என்று சமூக அமைப்பு இங்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற தூணாக நின்று அவர்கள் வாழ்வு ஒளியேற்ற இதைவிட வேறு என்ன மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்து விட முடியும்? மேலும் பண்டிகை காலங்கள்ல மகிழ்வுடன் கொண்டாட பரிசு கூடைகளை பண்டிகை பரிசாக வழங்குகிறது. இவர் பல சீன தொண்டூழி அமைப்புகளும் சமூகத்தின் தரத்தை உயர்த்தி மக்களை மகிழ்விக்கிறது. ஆக உங்க வீட்டுல மகிழ்ச்சியை கூட்டணுமா, சமூகத்துல ஏதாவது ஒன்று முயன்று பாருங்களேன். பேச்சாளர் மன்றம்னா பேச்சு சுதந்திரம் கிடைக்கும், கூடவே வயிறார சாப்பாடும் கேரண்டி, போனஸா நட்புறவுகளும் கிடைக்கும். இதை விட என்னங்க வேணும் மகிழ்ச்சியா இருக்க? அதுலயும் ஒருத்தரா போனா வீட்டுல சண்டை வருதுன்னு பலரும் ஜோடியா சேர்ந்து மெருகேற்றி தன் கனவுகளை நனவாக்கிட்டு இருக்காங்க. கேட்டா இப்போ அவங்க வீட்டுல சண்டை சச்சரவு குறைஞ்சி வீடே அமைதியா இருக்கு. ஏன்னா வார இறுதியில நாங்க மன்றத்துல வந்துடுறோம்ல, அதனால குழந்தைகளை கூட்டிட்டு குதூகலமா இருந்துட்டு வர்றோம்னு சொல்றாங்க. இப்படியாக சமூகத்தோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நிகழ்வுகளில் கலந்து நம் பங்கையும் அளிக்கும் போது தான் நம் வாழ்க்கை கொண்டாட்டமாகிறது. எல்லையில்லா ஆனந்தம் எங்கும் நிறைகிறது. ஆக இன்றைய சூழலில் பெரிதும் மகிழ்ச்சி தருவது சமூகமே சமூகமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா ஹேமாம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. சமூகத்துலதான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப வலுவூட்டக்கூடிய காரியங்களை சொன்னீங்க. குறிப்பா நீங்க வாழ்ற அந்த சிங்கையில சமூக மன்றங்கள் அமையப்பெற்றது நிறைய. அதனால நாங்க அதுல கலந்து நிறைய சமூகத்தோட மகிழ்ச்சியோட இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் குழந்தைங்களோட போய் எங்களால சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு சொன்னீங்க. சாப்பாடை பத்தி சொன்னீங்க, பெரிய விஷயம்தான். சோ சமூகத்துல இருக்கிறப்போ நிச்சயமாகவே மகிழ்ச்சி அதிகமா இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஹேமா சொல்லியிருக்காங்க. இத மறுத்து பேசுறதுக்கு நம்ம குடியரசு மேடம் அழைக்கலாம். வாங்கம்மா. அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. மன்றம் இருக்குதுன்ட்டாங்க, எல்லாரும் அங்க போறோம்ட்டாங்க, சந்தோஷமா இருக்கோம்ட்டாங்க, சாப்பாடு கிடைக்குதுன்ட்டாங்க. இதை எதை சொல்லி நீங்க அவங்கள மறுதளிக்க போறீங்க? வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? வீட்டு சாப்பாடா பார்ப்போம், இப்போ சமூக சாப்பாடா? வாங்கம்மா. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். என் தாய் தமிழுக்கும் அவையோருக்கும் இனிய வணக்கம். நடுவர் அவர்களே, நம் எதிரணி சகோதரி ஹேமா அவர்கள் கூறினார்கள், பாராட்டு வாங்குவது, சமூக அங்கீகாரம், பொங்கல் விழா, தீபாவளி விழா, இப்படி பலவற்றில் சமூகத்தில் இருந்து கிடைக்கின்ற மகிழ்ச்சி தான் ரொம்பவும் நல்லா இருக்கு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி எல்லாம் தற்காலிகமானதுங்க. அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். வீட்டுக்கு வந்து அது என்ன குடும்பத்துல இருக்குமா, அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சிட்டியா, முடிஞ்சிச்சா, எனக்கு சாப்பாடு வேணும், எங்கம்மா அதுக்குள்ளேயும் போனேன், இப்படி கேட்கிற குழந்தைகள் இருக்காங்க. அந்த மகிழ்ச்சி அதோடய முடிஞ்சது. நான் சகோதரியை கேட்கிறேன், உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் அன்பும் ஆதரவும் இருந்ததனால்தான் இன்றைக்கு சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை பற்றி இந்த பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கிறீர்கள். அதை எண்ணி பார்க்க வேண்டும். மகிழ்ச்சினா என்னங்க? அது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு எங்க கிடைக்கும்? விலை கொடுத்தா வாங்க முடியும்? இல்லை. நம் குடும்பத்திலே தாய் தகப்பன், பெற்றோர், உடன் பிறந்தோர், குழந்தைகளிடமிருந்துதான் கிடைக்கும். அதில் கிடைக்கின்ற மன நிறைவு, மகிழ்ச்சி தான் நிரந்தரமானது, விலை மதிப்பில்லாதது. குழலினிது யாழினிது என்பர் நம் மக்கள், மழலை சொல் கேளாதவர். ஒரு குழந்தையினுடைய மழலை பேச்சையும் அதன் கொஞ்சங்களையும் கேட்காதவர்கள் தான் சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
நான் ஒரு முறை பேச்சாளர் மன்றத்திலே பேசிவிட்டு மேடையை விட்டு இறங்கி வரும்போது என்னுடைய பேரன் ஓடி வந்து என்னை கட்டி அணைத்து கொண்டு, ஆச்சி நீங்க நல்லா அழகா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி சொல்லும் போது என் மனமடைந்த மகிழ்வுக்கு எந்த பரிசுகளும் விருதுகளும் ஈடாகாதுங்க. அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. சமூகம் என்றால் என்ன? பல குடும்பங்கள் சார்ந்ததுதானே சமூகம். அந்த சமூகம் சிறப்பா இருக்கணும்னா வீடு நல்லா இருக்கணுங்க, வீட்டுல மகிழ்ச்சி இருக்கணுங்க. அதெல்லாம் இல்லாம எப்படி சமூகத்துல போய் நீங்க செயலாற்ற முடியும்? இன்றைய சூழலிலே வெளியில் செல்லும் போது பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றோம். மன அழுத்தம், அச்சம், பாதுகாப்பின்மை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே பிரச்சனைகளாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நாம் எங்கு கொண்டு சேர்க்க வேண்டும்? வீட்டில் வந்து உறவாடி அதற்கான தீர்வை காண வேண்டும். வெளியில போய் தேடினா கிடைக்குமா? அதுக்கு சரியான வழி காட்டுவாங்களா? வீட்டுல இருக்கவங்க தான் காட்டுவாங்க. நான் ஒரு சிறு உதாரணம் சொல்றேன். என்னோட தோழியின் வாழ்க்கையில் ஏற்பட்டது. என் தோழியின் கணவர் நல்ல தொழில் செய்வாரு, தொழில் அதிபர். அவர்களுக்கு நட்பு வட்டம் அதிகம். ஆகையினாலே பொழுதேனிக்கு வெளியில தான் பாதி நாள் இருப்பாரு. எனக்கு நண்பர்கள் முக்கியம், எனக்கு தொழில் முக்கியம் அப்படின்னு. இப்படி இருக்கிற காலகட்டத்திலே கோவிட் நேரத்திலே அவருடைய தொழில பண நஷ்டம் ஏற்படுகிறது. அந்த பண நஷ்டத்தை எப்படி சரிப்படுறது இல்லாம தன்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு. அவங்க எல்லாம் யாரும் தரமாட்டாங்க. உயிர் போற நேரத்துல பணத்தை கொடுத்துட்டு எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தரமாட்டுறாங்க. இவர் தன் மனைவியிடம் சொல்ல மாட்டாரு. பயம், மனைவி திட்டுவாங்களோன்னு. மனைவிய பகத்துக்கு தானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அவங்க மனைவிக்கு இந்த செய்தி தெரிஞ்சு தன் கணவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே, நான் உதவி செஞ்சிருப்பனே அப்படின்னு தன்னோட நகைகள் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து அந்த கடன் எல்லாம் அடைச்சிருங்க, தொழில திறம்பட செய்யுங்க, உங்களுக்கு நாங்க உதவியா குடும்பமே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உறுதுணையா நிற்கிறாங்க. அந்த நேரத்துல அவருடைய நெகிழ்ச்சியும் அவர் மனதில் நடந்த மகிழ்ச்சியும் தாங்க ரொம்ப முக்கியம். அன்றிலிருந்து அவர் தன் குடும்பத்திற்கான நேரத்தை செலவிடுகிறார். அந்த குடும்பம் இன்று மகிழ்ச்சியாக இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் தான் எங்களுக்கு உதாரணமாகவும் இன்று இருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன கூறுகிறேன் என்றால், குடும்பத்திலிருந்து கிடைக்கின்ற அன்பு, பாதுகாப்பு, மன நிறைவு, மகிழ்ச்சி, இவைதான் வாழ்க்கைக்கு அடிப்படை. இது இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லைங்க. ஆகையினாலே இன்றைய சூழலில் மகிழ்ச்சி அதிகம் தருவது வீட்டில் தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. குடியரசு பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப வீட்டோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனைவி, மருமகள், நல்ல தாய் மாதிரியா நல்லபடியா நீங்க பேசியிருக்கிறீங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிரந்தரமான மகிழ்ச்சி நம்ம குடும்பத்துலதான் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலிமையா சொன்னாங்க. அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு மேற்கோளும் காட்டியிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, வீட்டுல இருக்கவங்க அனுமதிச்சாதான் அவங்களால வெளியே போய் சந்தோஷத்தை கொண்டாட முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் உங்களுக்கு ஒரு பாராட்டுதல் ஒண்ணு சொல்லணும். நீங்க பேசினப்போ என்னோட பேரன் வந்து கட்டி பிடிச்சானுங்க. பேரன் மாதிரியே தெரியலையே, உங்களை பார்த்தா பேரன் இருக்கிற மாதிரியே தெரியல. இது உங்களுக்கு ஒரு பாராட்டு. இதுவே உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. வீட்டுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு. வீட்டுல மகிழ்ச்சி இருக்கிறது தான் அவங்க முகத்திலையும் உங்களுடைய காரியங்கள்லயும் வெளிப்படும். சோ அந்த வகையில நான் உங்களை பாராட்டுறேன். அது ஒண்ணு. அப்புறம் வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்க முடியும். வீடுகளால் அமைந்ததுதான் சமுதாயம். அப்படி இருக்கிறப்போ முதல்ல வீட்டுல மகிழ்ச்சி இருந்தாதான் அந்த மகிழ்ச்சியா வெளியில நம்ம அதை பயன்படுத்த முடியும், அல்லது ரேடியேட் பண்ண முடியும். நம்ம அதுக்கு மற்றவர்களுக்கும் அதை பிரகாசிக்க செய்ய முடியும். சரியா? அது ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, இவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சௌமியா மேம்? வாங்க. குடியரசி என்னென்னமோ நிரந்தரமானது, தற்காலிகமானது சமுதாயம் அப்படின்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க. வாங்க, நான் நல்ல ஒரு பதில சொல்லுங்க சௌமியா. அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கம். அதாவது பகிரப்படாத மகிழ்ச்சியை மகிழ்ச்சின்னு அழைக்க முடியாதாம்.
அதற்கு சுவை இல்லை, அதற்கு சுவை இல்லை அப்படின்னு சார்லட் பிரின்ஸ் அப்படின்றவர் சொல்றாரு. இதுக்கு முதல்ல சிறந்த உதாரணம் நம்ம மகேஷ் தான். எல்லாம் பேசிட்டாரு, வீடு வீடு வந்துருங்க, என் வீட்டுல மகிழ்ச்சி, எல்லாம் பாட்டெல்லாம் பாடினாரு. கடைசியா என்ன பண்ணாரு தெரியுமா? தான் மட்டும் வீட்டோட மகிழ்ச்சியா இருந்தா போறாதுன்ட்டு எல்லாரும் வாங்க சமூகமா சேர்ந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கலாம்னு சொன்னாரு பாருங்க. அதுலயே தெரியுது. அது நான் இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அடுத்தது, வீட்டுல இவங்க புரிஞ்சுக்கவே இல்லை தலைப்பு. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. என்ன கேக்குறீங்க? நாங்க வீட்டுல மகிழ்ச்சி இல்லைன்னு யாருமே சொல்லலையே. பெரிதும் சமூகமே அப்படின்றதா எங்களது. வீட்டுல இருக்க மகிழ்ச்சி போன்சாய் மரம் மாதிரி குறுகிய வட்டத்துல இருக்கும். அதே சமூகத்துல கிடைக்கிற மகிழ்ச்சின்றது ஆலமரம் மாதிரி. அது எல்லாருக்கும் கிடைக்கும். அது மகிழ்ச்சி இன்னும் பெரிதா போகும். பெரிதினும் பெரிது கேள்னு. இத குடியரசு அவர்களே, இதை நாங்க அனுபவபூர்வமாக உணர்ந்துதான், வீட்டிலையும் மகிழ்ச்சியா இருக்கிற நாங்களால் தான் சமுதாயத்திலையும் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்னு உணர்ந்த நாங்க சமுதாய மகிழ்ச்சின்னு சொல்றோம். இது எங்களுடைய வாதம். அப்புறம் நீங்க சொன்னீங்க மன உளைச்சல் காணானா கஷ்டம். நான் நினைக்கிறேன் நீங்க சிங்கப்பூர்ல நம்ம மன உளைச்சல் காணானா காது கொடுத்து கேட்கறதுக்கு சிங்கப்பூர் கவுன்சிலிங் சென்டர்னு ஒண்ணு இருக்குது. நம்ம கணவன் மனைவி கிட்ட கூட பகிர முடியாத, பிள்ளைகள் கிட்ட பகிர முடியாததெல்லாம் கூட அங்க நம்மளால பகிர முடியும். அது யாரு என்னன்னு தெரியாத முகத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு சமூக அமைப்பு, நம்ம சிங்கப்பூரோட சமூக அமைப்புல மகிழ்ச்சி கிடைக்காது போயிடுமா? வலுவான சமூக உறவுகளை கொண்டவர்களால தான் மகிழ்ச்சியான ஒரு நல்வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னாங்க. ஒரு ஆய்வு சொல்றது. அதுக்கு சிறந்த உதாரணம் வேற யாரும் இல்ல, நம்ம நடுவர் அவர்களே. பாருங்களேன், அவங்க முனைவர் பட்டம் பெற்றது எது? சமூகத்தோட இதுல தானே. அப்போ சமூகத்துல மகிழ்ச்சி கொடுத்தா நமக்கு அந்த மகிழ்ச்சி தானா கிடைக்கும்ன்றது. இதை விட என்ன கைப்புண்ணுக்கு கண்ணாடி மாதிரி, இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு உங்களுக்கு வேணுமா? இன்னைக்கு நம்ம தனி கொடுத்தனமா இருக்கும். ஆனா தனி கொடுத்தனம் மாறி இப்ப எப்படி இருக்கும்? தனி தீவா வீட்டுல இருக்கும், கையில தொலைபேசியோட 6ஆம் விரலா. பிள்ளைகள் அந்த தொலைபேசியை நம்ம எல்லாருமே வைக்கிற இடம் எது? சமூகம். எந்த இடத்துல? பள்ளியில, கல்லூரியில, இல்ல அலுவலகத்துல. இதுலதான் விட்டு மனிதர்களா இருக்கிற இடம் அதுதான். இல்ல எனக்கு இன்னொரு என்ன எதுன்னா, அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிக்க, நாங்க யாருமே சொல்லல, பேச்சாளர் மன்றத்துல மகிழ்ச்சி நம்ம வந்தவனே மகிழ்ச்சி கிடைக்கிறது. இரட்டிப்பு நாங்க சொல்றது பெரிதும் அது சமூகத்துலதான் கிடைக்கிறதுன்றது எங்களுடைய தாழ்மையான வாதம். அதாவது சென்ற தலைமுறை வீட்டுலதான் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்ன கடிவாளம் போட்டு குதிரை மாதிரி இருந்தோம். நம்ம இருக்கிறது இப்ப ஜென் தலைமுறை. இந்த தலைமுறை மாற்றி யோசிக்குது. அப்ப மகிழ்ச்சி எங்க கிடைக்குது? சமூகத்துல கொட்டி கிடைக்கிறது. அதுக்கான எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம சிங்கப்பூர்ல பல இன சமுதாயங்கள் இருந்த சிங்கப்பூர், நம்ம என்ன பண்றோம்? சமூக மன்றங்கள் எல்லா இடத்துலயும் நம்ம மகிழ்ச்சி கிடைக்குதா இல்லையா? போனா நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாடுறோம், இரட்டிப்புக்காருது. எனக்கு இன்னொன்னு ஒரே ஒரு விடயம் நான் சொல்ல விரும்புறேன். எதிரணியில இருக்கிற என் சகோதரி அகிலா, இன்றைய காலகட்டத்துல நாம் வாழும் நாள் அருகது இருக்கு. இல்ல ஓய்வூதியத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கணும், காப்புறுதி, மருத்துவ காப்புறுதி, அதுக்கப்புறம் திடீரென்று எதிர்பாராத மரணம் ஏற்பட்டா அந்த பொருளாதாரத்துல சிலு குறைஞ்சு போறது. இதெல்லாம் இருக்கிற ஒரு சமுதாயத்துல காப்புறுதியை பற்றி நம்ம எல்லாருக்கும் குடும்பமா சென்று ஒரு சமூக சேவை அவங்களுடைய இதை ஆற்றிக்கொண்டிருக்க அகிலா ஏன்னா சமூகத்தின் மகிழ்ச்சி முக்கியமா அவங்களுக்கு தெரிஞ்சு அதை ஆற்றிக்கொண்டிருக்க அகிலா இந்த மாதிரி இங்க குடும்பம் தான் மகிழ்ச்சின்னு சொல்றது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அகிலா. நம்ம என்ன நினைக்கிறோம்? மகிழ்ச்சி குடும்பத்துலதான் இருக்கு, நாங்க இல்லைன்னு சொல்லல. நாங்க சொல்ல வர கருத்து அதிகமாக. இதுக்கு சிறந்த உதாரணம், இந்த வாட்டி சரிகமபால ஒரு பவித்ரான்னு ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கணவனை இழந்தவங்க, குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லாம இருந்தது. இருந்தாலும் வெளியில சமூகம் அவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம் என்ன? இன்றைக்கு அவங்க ஒரு சமூகத்துக்கே எடுத்துக்காட்டா இருக்காங்க. அதனால என்னோட ஆழ்த்தரமான விவரம், மகிழ்ச்சியே இன்றைய சூழல்ல அதிகம் தருவது மகிழ்ச்சியே, சமூகமே என்று கூறி வாழ்த்த முடிகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா சௌமியா, ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. பகிரப்படுவதுதான் மகிழ்ச்சியை தரும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்க. இதுல வேற என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க. உங்க சிங்கப்பூர்ல நிறைய கவுன்சிலிங் சென்டர் இருக்குதுன்னு உண்மையிலேயே கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையா இருக்குது. சரியா?
நிறைய நிறைய மணமகிழ் மன்றம் இங்கெல்லாம் கூட இருக்குது. எல்லா பக்கமும் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா ஏன் அப்படின்னா, பொதுவாகவே எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரணைன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத குறித்து இந்த மாதிரியான மன்றங்கள் இருக்குது. அது இல்லாம உம் அதிகமா இன்றைய சூழல் அதிகமா நம்மளுக்கு நமக்கு மகிழ்ச்சி தருவது சமுதாயமே அப்படின்னு சொல்றத நீங்க சொன்னது வந்து உண்மையிலே நான் ரொம்ப பாராட்டுறேன். சரியான கருத்து. சரியா குடியரசுக்கு தகுந்த ஒரு பதில் சொல்லியிருக்கிறீங்க. அப்பனா இந்த சௌமியாவுக்கு திரு வாங்க திரு வந்து ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லுங்க. அந்த அம்மா பகிரப்படாததெல்லாம் பகிரப்படக்கூடியதுதான் மகிழ்ச்சி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பகிர போறீங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நன்றி நன்றி நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நம்ம தமிழ்ல வந்து வீடு அப்படிங்கறதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. என்னன்னா சொர்க்கம். அதாவது வீடு பேர் அடைதல்னு சொல்லுவாங்களே, அது சொர்க்கத்துக்கு போற அடைதல் தான் அப்படி சொல்லுவாங்க. வாழும்போதே கிடைக்கிற சொர்க்கம் நம்ம வீடு. அதுல கிடைக்கிற மகிழ்ச்சியை பத்தி நம்ம எதிரணியனுக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. அதனால நாங்க மன்னிச்சிடுறோம். அப்ப இன்னொன்னு சொன்னாங்க, அவங்க வந்து மகிழ்ச்சியை பகிர்றாங்களா, கூடி பேசுவாங்களா, அப்புறம் வந்து என்ன கூடி பேசுவாங்க நமக்கு தான் தெரியும் சமூகத்துல. அதாவது இந்த புடவை என்ன விலை தெரியுமா, எங்க வீட்டுல பையன் எந்த ஸ்கூல் போறான் தெரியுமா, எவ்வளவு ஃபீஸ் தெரியுமா, நாங்க 3 மாடி கட்டடம் கட்டியிருக்கோம், இந்த மாதிரி எதையாவது பேசி மற்றவங்களுக்கு வந்து மன உளைச்சலை கொடுக்கறதே இந்த சமூகம் தான். தற்கொலை எண்ணத்தை தோன்றதும் இந்த சமூகம் தான். அதுக்கப்புறம் அவங்களே வந்து கவுன்சிலிங் பண்ணுவாங்களா, சால்வ் பண்ணுவாங்களா, இதை நம்ம எதிரணியர் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணமே அவங்க தான். அதனால தீர்த்து வைக்க முயற்சி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாவம் மன்னிப்பு தேடிட்டு இருக்காங்க. அடுத்ததா, இப்ப வந்து நம்ம சமூகத்துல வந்து என்னை எப்படி பாக்குறாங்க, எதை வச்சு பாக்குறாங்க? என்னோட தோற்றம், உடை, காசு இருக்கா, எதுல வரான், பஸ்ல வரானா, கார்ல வரானா, இதெல்லாம் வச்சுதான் வந்து எனக்குன்னு ஒரு என்னை எப்படி பாக்குறாங்கன்னு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் எப்படி உண்மையான மகிழ்ச்சியோடு இருக்க முடியும்? ஆனா வீட்டுல நான் தண்டசோராவே இருந்தாலும் சரி, எங்க அம்மாவுக்கு நான் ராஜா தான். நான் வீட்டுல இருக்கிறது மட்டுமே போதுமானது நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு. நானா இருக்க முடியுது, அதனாலதான் வீட்டுல. அப்ப இங்கதான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்குது. இப்ப சில பேர் பார்த்தா சொல்லுவாங்க, நாங்க எந்த இடத்துக்கு போனாலும் நிம்மதியா தூங்கணும்னு நினைப்பாங்க. என் வீட்டுக்கு வந்தா தான் தூங்க முடியுது. ஏன்னா என் வீடு தான் எனக்கு பாதுகாப்பானது இந்த உலகத்திலேயே. அப்ப பாதுகாப்பு இருக்கிற இடத்துல தான் நமக்கு மகிழ்ச்சி வரும், உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு, நம்ம ஒரு இடத்துல போய் மகிழ்ச்சியா இருக்கும்போது என்ன சொல்லுவோம், ஃபீல் லைக் அ ஹோம். அதே மாதிரி அதாவது மிஸ் பண்றோம் அப்படின்னா ஹோம் சீக். அதாவது மகிழ்ச்சி எப்பவுமே வீட்டோட தான் தொடர்பு படுத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் இப்ப சொல்லிக்கிறேன் நான். அடுத்ததா, இப்ப வந்து நான் இந்த சமூகத்தை பத்தி சொல்லி ஆகணும். நான் வந்து வேலை இல்லாம சில நாள் வந்து வீட்டில் இருந்த படிச்சு முடிச்சுட்டு, அப்போ வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க பார்த்துக்கலாம்ப்பா வேலை அப்படின்னு. ஆனால் வீட்டை விட்டு வெளியே போக முடியல. எங்கே போனாலும் இந்த டிராஃபிக் போலீஸ் மாதிரி நம்ம சமூகம் கூப்பிட்டு என்னப்பா பண்ணுற அப்படின்னு அக்கறையாவெல்லாம் கேட்கல. அவங்களுக்கு தெரியும் எனக்கு வேலை இல்லைன்னு, சும்மா இப்படி டைம் பாஸ்க்கு என்னை சங்கடப்படுத்துறது. இதுதான் நம்ம சமூகம். அப்புறம் வந்து ஒரு வழியாக வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன சம்பளம் என் பையனோட கொஞ்சம் கம்மி தான் போல இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட். ஒரு 27 வயசு ஆச்சு எனக்கு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து அக்கறையாக கேட்டார், என்னப்பா எப்போ கல்யாணம் அப்படின்னு. நானும் சரி நமக்கு பொண்ணு பார்ப்பார் போல இருக்குன்னு அப்பா சில 2 வருஷமா பார்க்குறேங்க, இன்னும் எதுவும் அமையலை அப்படின்னு. ஆமாப்பா இப்படிதான், பக்கத்து வீட்டுக்காரர் கூட 50 வயசு ஆச்சு, இன்னும் தேடிக்கிட்டே இருக்காரு. இந்த காலத்தில் எங்கே பொண்ணு கிடைக்குது, இப்படியே ஆகாமல் போனாலும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஒரு வாரம் நான் தூங்கவே முடியல. அப்புறம் ஒரு வழியா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணியாச்சு. ஒரு 2 மாசம் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, டிராஃபிக் போலீஸ் மறுபடியும். அப்புறம் ஏதாவது விசேஷமா வீட்டில், எங்க இருந்துப்பா வரீங்க, உங்களையெல்லாம் வீட்டில் யாரும் கட்டி வைக்க மாட்டாங்களான்னு தான் எனக்கு தோணுச்சு. அடுத்தது, இப்போ இதோட பரவாயில்ல, இன்னொன்று வந்து ஒரு நண்பர் வந்து வாக்கிங் போகலாம்ப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் சொன்னேன் இன்னைக்கு கால் வலிங்க வரல அப்படின்னு தான் சொன்னேன். உடனே அவர், ஆமாம் எங்கள் பெரியப்பாவுக்கு கூட 35 வயசில் வந்த கால் வலி கடைசி வரைக்கும் போகவே இல்லைப்பா, அது கடைசியாக அவர் கால்வலி ஹார்ட் அட்டாக்காகவே மாறிடுச்சு அப்படிங்கிறாரு. ஏங்க என்னதான் ஒரு வன்மத்தை கொட்டுறதுனால லாஜிக் வேணாமா? கால்வலி எப்படிங்க ஹார்ட் அட்டாக்காக மாறும்? இப்படிதான் நம்மளை வந்து கான்ஸ்டண்டாக மன உளைச்சல்ல வச்சிருக்கிறதே இந்த சமூகம் தான். இதுல வந்து அவங்க வந்து எதிரணியினர் வந்து அவங்க சமூகம் தான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு வேற கூசாம சொல்றாங்க. அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து நமக்கு வந்து எது மகிழ்ச்சியோ அதை செய்யத்தான் முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு பிடிச்ச படிப்பு, வேலை, நமக்கு பிடிச்ச கல்யாணம், இந்த மாதிரி நம்மளை மகிழ்ச்சியா வச்சுக்க தான் பார்ப்பாங்க. அவங்க பயப்படுறது இந்த சமூகத்துக்கு தான். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்களேப்பா,
அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அந்த 4 பேர் யாருன்னா இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, எதிரணியில் அந்த 4 பேர் தான் இப்படி 4 விதமாக பேசுகிறவங்க. அப்போ இன்னொன்று வந்து சொல்லணும், இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு கொரோனாங்கிற ஒரு பேரிடர் வந்துச்சு. அது காரணம் யாரு? சமூகம் தான். சமூகம் கொண்டு வந்து விட்டது தான். அது கொடுத்த தீர்வு என்ன? லாக்டவுனு. சமூகத்தோட பேசாத, சமூக இடைவெளி விட்டு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வீட்லேயே சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தோம். அதை வந்து சமூக இடைவெளி விட்டு அந்த கொரோனாவை துரத்தி நம்ம வீட்டோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து அதை விட்டு மீண்டு வந்தோம் நம்ம. அப்புறம் இன்னொன்று, வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா வீட்டில் எல்லாரும் சேர்ந்து இருக்கனோடு இல்லை, எங்கேயாவது ஒரு 4 நாள் போயிட்டு திரும்ப வீடு திரும்புறதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். அதுவே நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது தான். அப்போ இன்னொன்று, அதாவது இப்போ சமூகத்தில் மகிழ்ச்சி இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் அது வந்து மேலோட்டமான பகட்டான மகிழ்ச்சி மட்டுமே. உண்மையான மகிழ்ச்சி நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி திரு திரு அவர்களே. என்னப்பா கொரோனாவில் இப்போ டைம்ல எல்லாம் இந்த சமுதாயம் வந்து நம்மள மகிழ்ச்சியா இருக்க விடாத அளவுக்கு நமக்கு வியாதியை கொடுத்துருச்சு. சரியா சொன்னீங்க, உண்மைதான். இந்த சமுதாயம் தானே அந்த கொரோனான்ற வியாதியை கொடுத்து கொலை நோய் வந்து நிறைய பேர் கொத்து கொத்தா சாகுற அளவுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால ஆனா உண்மையிலேயே இந்த சமூகத்துல இருந்த 4 பேர் இல்ல, உங்களை நோக்கி 4 பேர் உங்களை பேசின விதத்தை குறித்து நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். அதுக்காக உண்மையிலேயே அது வந்து சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுமத்தி தான் வந்து சொல்லணும். வாங்கம்மா, அன்னை வாங்க தமிழுக்கும் வாங்க, 4 பேர்ல ஒருத்தர். அன்னை தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் பேச்சாளர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நடுவர் அவர்களே, நம்ம எதிரணியில இருந்து மகேஷ் அவர்கள் வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம சந்தோஷத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி வீட்டை விட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்தே தெரியுது இல்லைங்களா, முதல்ல மகிழ்ச்சியை தேடிதான் வெளியில போறாங்க. அதத்தாங்க நாங்க சொல்ல வரோம். தலைப்பை நல்லா கவனிங்க. பெரிதும் மகிழ்ச்சி தருவது இன்றைய சூழலில் எது? வீடா சமூகமா? நம்ம பேசும் பொழுதே அதை சொல்லிடுறோம். அப்புறம் நாங்க என்ன பண்றது? நாங்க உண்மையை தாங்க சொல்லுவோம். அப்புறம் என்ன சொன்னாரு, வேலையில இருந்து பரபரப்பா வந்து டென்ஷனோட இருந்தாலும் சமையல் கட்டுல போய் சமைப்பாராம். இது எந்த ஊர் பொய்யுங்க? அண்ட புழுகு ஆகாச புழுகு. அங்க பீஸா பர்கர்னு ஆர்டர் பண்ணிட்டு குடும்பமா உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு வேணா உண்மையை சொல்லுங்க. இவர் சமைப்பாராம், இவர் சமைச்சு கொடுத்ததை எல்லாரும் சாப்பிடுவாங்களாம். நம்ப முடியலங்க மகேஷ் அவர்களே. அடுத்து நம்ம இவங்க குடியரசி வந்தாங்க. நான் வந்து மேடையில ஏறி பேசணும்னு என்னுடைய பேத்தி வந்து அணைச்சு என்னோட பேச்ச பாராட்டினாங்க. எங்க போய் பேசுனீங்க? வீட்லயா? நீங்க வீட்ல இருந்து பேசி ஆச்சி உனக்கு சோறு ஊட்டுறேம்மா, ஆச்சி நீ அழகா இருக்கம்மா, நீ செல்லமா இருக்கம்மான்னு சொன்னோன்னு உங்க பேத்தி பாராட்டுச்சா? சமூகத்துல மேடையில ஏறி நீங்க பேசணும்னு உங்க பேத்தி பாராட்டுச்சா? அத சொல்லுங்க. இன்றைய சூழலில் பெரிதும் மகிழ்ச்சி கொடுப்பது சமூகமே. வீட்லயும் மகிழ்ச்சி கிடைக்குது, ஆனா பெரிதும் மகிழ்ச்சி எங்க கிடைக்குதுன்னு தான் கேக்குறோம். அடுத்து நம்ம இவர் வந்தாரு, டாம்பனீஸ் திருமூர்த்தி வந்தாரு. அவர் வரிசையா பாயிண்டா சொன்னாரு. அதெல்லாம் நாங்க வேண்டான்னே சொல்லல. ஆனா கல்யாணம் ஆச்சு 2 மாசம்தான் சந்தோஷமா இருந்தேங்கிறாரு. அப்ப திருமூர்த்தி அவர்களே, இப்ப சந்தோஷமா இல்லைங்களா நீங்க? அப்ப மகிழ்ச்சி எங்க இருக்கு? இந்த சமூக மன்றத்தை தேடிதானே வந்திருக்கீங்க, பட்டிமன்றத்தை தேடிதானே வந்திருக்கீங்க. இதுல இருந்தே தெரியலீங்களா உங்க மகிழ்ச்சி? சமூக மன்றத்திலயும் பட்டிமன்றத்துல நீங்க பேசும் பொழுதும் உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி வெளிப்படுது. அப்புறம் கொரோனாவை பத்தி சொன்னாரு. நம்ம நடுவர் அவர்களும் சொன்னாங்க, ஆமா இந்த சமூகம் தான் கொரோனாவை கொண்டு வந்துச்சு. அதே சமூகம் தானே அந்த கொரோனாக்கு தீர்வும் கொடுத்தது. என்ன சொன்னுச்சு? சுத்தம் சுகம் தரும். சாப்பிட்டவுடன் கைய கழுவுங்க, பக்கத்துல போய் யார் பக்கத்துல நிக்காதீங்க, இந்த மாதிரி இருமுறப்ப மாஸ்க போடுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த நோயை பரப்பாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த தீர்வையும் இந்த சமூகம் தான் கொடுத்துச்சு. அததான் நாங்க சொல்ல வரோம். பிரச்சனைய நீங்க தேடி போனாலும் பிரச்சனைக்கான சொல்யூஷனும் அந்த சமூகமே உங்களுக்கு கொடுத்துருங்க. அதான் நடுவர் அவர்களே, நீங்க பாருங்க, இன்றைய குடும்பத்துல நடுவர் அவர்களுக்கு ஒரு கேள்வி. இன்றைய குடும்பங்கள்லாம் கூட்டு குடும்பமா இருக்கா, தனிப்பட்ட குடும்பமா இருக்கா நடுவர் அவர்களே?
நடுவர் தனிப்பட்ட அவர்களே, முறையில தான் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில தான் பெரும்பாலும் இருக்காங்க. தனிப்பட்ட குடும்பமா தான் இருக்கு. அப்படி இருக்கிற குடும்பத்துல அப்பா வேலைக்கு போறாங்க, அம்மா வேலைக்கு போறாங்க, பொருளாதார சூழ்நிலையினால. இதுல குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னுடைய தோழி வீட்டுல அப்படிதான் அந்த குழந்தை 6 மாத குழந்தை. எந்நேரமும் அந்த குழந்தைக்கு வயிற்று வலி, காய்ச்சல் இப்படியே வந்துச்சு. கடைசியில என்னன்னு பார்த்தா அவங்க பணிப்பெண் அந்த பால் பாட்டில வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவிட்டு இருந்தாங்களாம். இத கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு பல நாள் தேவைப்பட்டது. அப்படி குழந்தைய பராமரிக்க கூட நம்மளுடைய தாய்மார்களுக்கோ இல்ல மனைவிகளுக்கோ நேரம் இல்ல. அப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலையில வீட்டுல எங்க இருந்துங்க மகிழ்ச்சி இருக்கு? இப்படி ஒரு மகிழ்ச்சி வேணும். ஒரு வீட்டுல அனைவரும் சேர்ந்து உட்காந்து இரவு நேரத்துல சாப்பிடறதுக்கு கூட நேரம் இல்ல. பள்ளியில இருந்து வந்த உடனே வேலையில இருந்து வந்த உடனே எல்லாரும் ஒரு போனையோ அலைபேசியோ கேஜெட்டையோ எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்கவுங்க அறையிலேயே சாப்பிடுறாங்க. அங்க எங்க மகிழ்ச்சி இருக்கு? மகிழ்ச்சியை தேடி போகணும்னா நம்ம மகேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி சுற்றுலாவுக்கோ ஒரு ரெசார்ட்டுக்கோ ரெஸ்டாரண்ட்டுக்கோ சேர்த்து போய் அங்கதான் குடும்பமாவே மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம். சமூகத்தை தேடிதான் அவங்க மகிழ்ச்சிக்கு போறாங்க. அடுத்து பாருங்க, நம்ம பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிள்ளைகள் படிப்புக்கு அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ டியூஷன், அது இதுன்னு போடணும். அப்பதான் அந்த பிள்ளை அந்த பிஎஸ்எல்இ பரீட்சை, நம்ம ஊர்ல எஸ்எஸ்எல்சி பரீட்சைன்னு இருக்கு, அந்த பரீட்சையில நல்ல மதிப்பெண் வாங்கணும்னா கூட இந்த சமூகத்தை நாடிதான் போக முடியுது. அந்த காலம் மாதிரி அப்பா உட்காந்து சொல்லி கொடுத்தாரு, அம்மா உட்காந்து சொல்லி கொடுத்தாங்கன்ற காலமே இன்றைக்கு இல்லைங்க. அதுவும் இல்லாம வயது முதிர்ந்தவர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து முதியோர் இல்லம் அப்படி இருக்குன்னு நம்ம நான் தோழி சொன்னாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி வந்து நம்ம வெளியில தான் கிடைக்குது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி பெற்று விடைபெற்று வருகிறேன். நன்றி, வணக்கம். ஆமா சுமதி, ஏன்னா இந்த மாதிரி சொல்லிட்டீங்க நீங்க. தீர்வு கொடுத்தது உண்மையிலே கோவிடுக்கு தீர்வு கொடுத்தது சமுதாயம் தான். இண்டிவிஜுவல் பர்சனா இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. சமுதாயம் தான் கொடுத்துருக்குது. அது மாத்திரம் இல்ல, ஏமா மொபைல் அந்த குழந்தைக்கு கொடுக்குற பால் பாட்டில் எல்லாம் தூக்கி வாஷிங் மிஷின்ல போடுறீங்க? நீங்க எல்லாம் சொல்லித்தர மாட்டீங்களா? ஏன்னா உங்க சமுதாய கூடத்துல என்னது சொல்லித்தரீங்க நீங்க? சமூக கூடம் நிறைய இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, சிங்கையில நிறைய மன்றங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதை நீங்க மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறீங்க, இந்த மாதிரி வாஷிங் மிஷின்ல போடுறவங்க கிட்ட எல்லாம் சொல்லித்தர மாட்டீங்களா? இன்னொன்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. வீட்டுக்குள்ளார போனா அதாவது மொபைல் போன் மிகப்பெரிய ஒரு கேடு. தனி உலகமா அதனாலதான் ஆரம்பத்துல நான் சொன்னேன் மகிழ்ச்சின்றது என்னன்றது. தனியா உட்காந்துக்கிட்டு அந்த மொபைலை பார்த்துட்டு அது மகிழ்ச்சியா? சோ அந்த மகிழ்ச்சினா என்ன அப்படின்றத நம்ம வரையறுத்துட்டோம்னா உண்மையான மகிழ்ச்சி என்னன்றது நமக்கு சரியா தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்ம சுமதி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. சமுதாயத்துல எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்குது, சமுதாயத்தை தான் தேடி வரீங்க மகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரேடியா அவரை போட்டு அமுக்கிட்டாங்க. வந்து குடும்பமா போனாலும் அந்த சமுதாயத்துலதான் போய் நம்ம வந்து ஆஹ் மகிழ்ச்சியை தேடுறோம் அப்படின்னு. சோ ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க சுமதி. வாங்க அகிலா மேடம். வீடு அணியிலிருந்து கடைசி பேச்சல். வாங்க வாங்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளடங்கிய இந்த அருமையான அவைக்கு என்னுடைய அன்பான வணக்கம். மகிழ்ச்சி எல்லாமே இந்த வீட்டோடைய படிக்கு அந்த பக்கமே இருக்கு அப்படின்னு ஒரு 3 பேர் ரொம்ப வந்து அப்படியே பொங்கிட்டு போயிருக்காங்க. இது என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மனநிலையை நான் எப்படி பாக்குறேன்னா, 15 வயது பிள்ளைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. வீட்டுக்குள்ள அம்மா அப்பா என்னதான் நல்லது சொன்னாலும் நண்பன் என்ன சொல்றானோ அது சரி, நான் வீட்டுக்கு வெளியில இருந்தா அது எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு 15 வயது ஒரு 14 15 வயசுல இருக்க பிள்ளைங்க சொல்லுவாங்க. இதானா நம்மளோட நீண்ட நெடிய வாழ்க்கையில 15 வயது அப்படின்றது ரொம்ப குறுகிய காலம். காணல் நீர் போல இப்படி போகிறதுக்குள்ள கடந்து போகிறதுக்குள்ள காணாம போயிடும். ஆனா உண்மையான வாழ்க்கைக்கு ஒரு 25 வயசுல வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பம் அமைத்து இருக்கும் போதுதான் தெரியும் உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு. 14 வயசுல இருந்த மகிழ்ச்சியை பத்தி இன்னைக்கு பேச்சு கிடையாது. மகிழ்ச்சி அப்ப எங்க இருக்கு அப்படின்னு இன்றைய சூழல்ல இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய வாழ்க்கையில எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கணும். வீட்டை விட்டு வெளியில வந்தாலே ஏதோ ஒரு முகமூடியை போட வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பேசுறோமா, அவங்களுக்கு ஒரு முகமூடி நம்ம வச்சிருக்கோம்.
அலுவலகத்துக்கு போறீங்களா, அங்க ஒரு முகமூடி உங்களுக்கு இருக்கு. நண்பர்கள் கூட இருக்கும்போது கூட ஒரு முகமூடி இருக்கு. சமூக மன்றத்துல எல்லாம் வந்து நம்ம பேசும்போதும் அங்கேயும் ஒரு முகமூடி இருக்கத்தான் செய்யுது. சமூகத்துல நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே உங்க முகமூடிகளை சுமந்து கொண்டுதான் போறீங்க. இந்த சுமையே எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? விடுவது வீடுங்க. சமூகத்தின் அத்தனை தலைகளையும் களைஞ்சிட்டு நான் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டேன். நான் நானாக இருக்கேன், நீங்க நீங்களா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நிம்மதியா இருக்குமே, அதுல வரக்கூடிய நிறைவை நான் மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். எந்த விதமான தடையும் இல்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்ற எந்த தடையும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த நிலை மகிழ்ச்சியா, அது நிறைவு இருக்கு இல்லையா, அந்த நிறைவுல வரக்கூடியதே மகிழ்ச்சி. யாரோ ஒருத்தரோட பாராட்டுல அது ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஒருத்தரோட கைத்தட்டல், ஒரு ஸ்மைலி இமோஜி வைக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து தற்காலிகமானது. அது நிரந்தரமான ஒரு நல்ல மகிழ்வை வந்து கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தா வீடுதான். நண்பர்கள் பத்தி பேசணும். இப்ப வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் பத்தி எல்லாம் கூட பேசணும். சமூகத்துல வந்து நம்ம எல்லா விதமான பண்டிகைகளையும் கொண்டாடுறோம் அப்படின்ட்டு. ஆனா எல்லாரும் அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நம்ம வீட்டுல ஒரு அகல் விளக்குல விளக்கேத்தும் போது, நம்ம வீட்டுல கேக் கட் பண்ணி அதை கிறிஸ்துமஸா கொண்டாடும் போதோ இல்ல தீபாவளியா கொண்டாடும் போதோ, நீங்க உங்க வீட்டுல வந்து ஒரு பிரியாணி செஞ்சு உங்க பிள்ளைகள் முகம் பார்த்து சாப்பிடக்கூடிய அந்த ரம்ஜான்லயோ இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, உங்க சமூக மன்றத்துல நீங்க வந்து ஒரு பட்டுப்புடவையை கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா உடனே அங்க மகிழ்ச்சி வந்துடுமா? அது நிறைவான மகிழ்ச்சியா என்னால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளுடைய நண்பர்கள் கூட இருக்கும்போது மகிழ்ச்சி, வெளியில வரோம், எல்லாரு கூடயும் கலந்து பேசுறோம், அதுல எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்க. இதுலயும் மனசு தொட்டு சொல்லுங்க, உங்க நண்பர்கள் யாராவது நாங்க கார் எடுத்துட்டோம், நாங்க காண்டோ வாங்கிட்டோம், நாங்க ஊர்ல வீடை கட்டிவிட்டோம்னு சொன்ன உடனே அங்க ஸ்டமக் பர்னிங்னு நமக்கும் தெரியும். அங்க வயித்தெரிச்சல் யாருக்கு இருக்குன்னு நமக்கும் தெரியும். 10 பேர்ல 3 பேருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம அந்த வார்த்தையவே சொல்றோம். இதுல எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு? ஆனா நம்ம கூடவே இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன், தம்பி, தங்கை இவங்கெல்லாம் மகிழ்வாங்க, நிஜமாவே மகிழ்வாங்க. நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு வரோம் அப்படின்னாக்கா. சமூகம் நிறைய விதத்துல நம்மள வந்து அடக்கி வைக்க பாக்குது. ஏதோ ஒரு அழுத்தத்திலேயே தான் இருக்கும். அதுவும் இன்றைய சூழல்ல இந்த சமூக வலைத்தளங்கள்ல அந்த பேர்லயே இருக்கு சூட்சமம். அந்த வலையிலேயே சிக்கிக்கிட்டு திரியிறோம். அந்த வலையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை கொடுக்கக்கூடியதும் நம்முடைய வீடுகள் தான். நன்றா சிந்திச்சு பாருங்க. உங்கள் தாயின் மடியில் கிடைக்காத மகிழ்ச்சியா, உங்கள் தந்தையின் தோள் அணைப்பில் இல்லாத மகிழ்ச்சியா, உங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி முதுக தட்டி கொடுக்கும் போது வராத மகிழ்ச்சியா, கணவன் மனைவி அவங்களோட அணைப்பில் இல்லாத மகிழ்ச்சியா, உங்க குழந்தையோட சிரிப்புல இல்லாத மகிழ்ச்சியா உங்களுக்கு இந்த சமூகம் கொடுத்து விடுகிறது? இல்லவே இல்லைங்க. சட்டியில இருந்தா அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. குடும்பம்ன்ற சட்டி நிறைஞ்சு அதுல வந்து மகிழ்ச்சி இருந்தா ஒவ்வொரு மனிதனும் சமூகத்துக்கு வெளியில போகும்போது அகப்பையில கொஞ்சமா கொண்டு போய் அந்த மகிழ்ச்சியை வெளியே எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா உள்ள அது நிறைஞ்சு இருக்கணும். அது நிறைவதற்கு என்ன செய்யலாம்னு நம்ம அடுத்த ஒரு பட்டிமன்றத்துல பேசலாம். ஆனா மகிழ்ச்சி வந்து அங்கதான் இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அகிலா மேடம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. 11 வயதினரா இருக்கிறாங்க, அவங்களோட சந்தோஷம் அது வேற. ஆனா சமுதாயத்துல எல்லாரும் முகமூடி போட்டுட்டு இருக்காங்க. உண்மைதான். சமுதாயத்துல நம்மளோட படிக்கட்டுல நம்ம முன்னேறக்கூடிய ஒவ்வொரு படிக்கட்டுலையும் நம்ம போறப்ப அதை பார்க்கக்கூடிய சமுதாயம் சரியா, அதை பார்க்கக்கூடிய சமுதாயம் நம்மை வந்து ஒரு பொறாமை கண்களோட தான் பார்ப்போம். அதுல எப்படி சந்தோஷம் இருக்குன்னு சொல்ல முடியும்? அப்போ நாம செய்யற காரியங்கள் குடும்பத்தோட இருக்கிறப்போ நம்மளோட பிள்ளைகளோட சேர்ந்து அனுபவிக்கிறது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அதுவும் உண்மைதான். இத வந்து அகிலா முத்து மறுதளிப்பீங்களா நீங்க? அவங்க எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. மத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பொறாமை கண்களோட வன்கண்களோட இருப்பாங்க. குடும்பத்தினர் மாத்திரம்தான் நம்ம ஈடு கொடுத்து நம்மளை தட்டி கொடுத்து நம்மள முன்னேற்றுவாங்க அப்படின்னு இருக்காங்க. வாங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் உள்ளிட்ட அவைக்கு அகிலாவின் அன்பான வணக்கம். அப்பா தலைப்பை தயவு செஞ்சு படிச்சுட்டு வந்து பேசுங்கப்பா. இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது சமூகமே அப்படின்னு சொல்லிட்டு
நாங்க 4 பேரும் உண்மையை பேச வந்திருக்கோம். வீடுன்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து சமூகத்து பக்கம் எட்டி பார்த்து பட்டிமன்ற பூச்சிக்கு வந்திருக்கும் எதிரணிக்கும் வணக்கம். என்னத்த சொல்றது? நானு ஒத்தரா சொன்னா என் கருத்தை எப்ப சொல்றதுன்னு ஒரே கலக்கமா இருக்கு. மகேஷ் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஆணிவேராக இருப்பவர்கள் இங்க. ஆமாப்பா, குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு ஆணிவேரா இருந்தோம். எங்க மகிழ்ச்சியை தேடி சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறோம். அடுத்தது, வெளியில போறவங்க எல்லாம் ஏன் திரும்பி வீட்டுக்கு வரோம்? சரி, வெளியில நிம்மதி இல்ல, வீட்டுக்கு வந்துட்டோம், அப்புறம் ஏன் திருப்பி வெளியில போறீங்க? உங்களுக்கான் தெரியுதுல வீட்டுல நிம்மதின்னு. வீட்டுல கதவை பூட்டிட்டு இருக்க வேண்டியதானே? டெய்லி காலையில வீட்டுக்கு போறான், நைட்டு வீட்டுக்கு வருவாராம். இப்ப தெரியுது எவ்வளவு நேரம் நீங்க வெளியில செலவழிக்கிறீங்களோ அவ்வளவு மகிழ்ச்சி அங்க இருக்குன்னு. நீங்க அதெல்லாம் நான் என்ன சொல்றது, வீட்டுல சொல்ற பாட்டு பாடி நான் வந்து சமையல் செய்வேன் அப்படின்னாரு. உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு பாட்டு பாட, என்னைக்கா உங்க மனைவிட்ட கேட்டிருக்கீங்களா நான் பாடுறது உனக்கு மகிழ்ச்சியா இருக்கான்னு? இதைத்தான் நாங்க சொல்றோம். சமூகத்துல கிடைக்குதுன்னு வெளியில போறோம். நான் என்னத்த சொல்றது? சாப்பிட வாங்க, எங்களுக்கு நாங்கள்ல உங்களுக்கு சேர்த்து சமைச்சு தரோம். நீங்க சொல்லுவீங்க பாசு, சொல்லிட்டு நாங்க வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் உங்க மனைவிட்ட என்னைக்கா கேட்டு பார்த்திருக்கீங்களா? இதைத்தான் சொல்றோம். வீட்டுல மத்தவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க மயக்கத்துல இருக்கீங்க. நாங்க என்னத்த சொல்றது? அப்புறம் குடியரசி வந்தாங்க. வெளியில போயிட்டு வரோம், இதெல்லாம் செய்யறோம், ஆனா அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாம் சொல்றோம். வீட்டுக்கு வந்து பாருங்க, வீட்டுல வந்து சமையல் செஞ்சுட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதைத்தான் சொல்றோம். 24 மணி நேரமும் சமன்னா எங்கத்த மகிழ்ச்சியா இருக்கும்? மகேஷ் வேணா வாரத்துக்கு ஒரு நாள் சமைப்பாரு, மகிழ்ச்சியா இருப்பாரு. இதையே 24 மணி நேரம் செஞ்சு பாருங்க பாஸ், அப்ப தெரியும் மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு. அப்புறம் சொன்னாங்க, வந்து என்னுடைய குழந்தை குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொற் கேளாதவர். நாங்கள்லாம் எல்லாருக்குமே எங்களுக்கு குழந்தை இருக்கு, எல்லாமே எங்களுக்கு தெரியும். எதுக்கு நாங்க வந்து மழலை சொல் கேளாதவர் நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னா? நடுவர் வேற இதுல உங்களை பார்த்தா பாட்டி மாரியே தெரியலன்னு. அதுக்கு காரணம் நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, அவங்க பாட்டியா முழு நேர பாட்டியா வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தாங்கன்னா பாட்டியா தெரிஞ்சிருப்பாங்க. வீட்டுல நிம்மதி இல்ல, எப்பயாவது பேரனை பார்த்தாதான் மகிழ்ச்சியா இருக்கு, நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு எஸ்கேப் ஆகி போய் பாட்டையால தான் இப்படி எங்க சமுதாயம் மகிழ்ச்சி அளிப்பதனால மகிழ்ச்சியோட இளமையான பாட்டியா இருக்காங்க. அப்புறம் சொன்னாங்க, கணவருக்கு வந்து வெளியிலே இருந்தாரு, அவருடைய கஷ்ட காலத்துல நகையெல்லாம் கொடுத்து மனைவி மகிழ்ச்சி கொடுத்தாங்கன்னு. ஆமா, அவங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்தாங்களோ தெரியல, மனைவியே சம்பாரிச்சு வாங்கினாங்களோ தெரியல, இல்ல கணவர் அன்பாவே வாங்கி கொடுத்தாரோ தெரியல. அந்த நகையை கொடுக்கும் போது கணவருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், மனைவிக்கு மகிழ்ச்சியா இருக்குமாங்கிறது கேள்விக்குறி. அப்புறம் வந்து சொன்னாரு, வீடு பேரு வாங்க திரு, வீடு பேரு சொர்க்கம் அப்படின்னாரு. வீடு பேருன்னா என்னன்னு கூகுள்ல போய் தேடி பார்த்துட்டு வாங்க. இதுக்கும் வீடு பேருக்கும் வீட்டுக்கும் வீடு பேருக்கும் சம்பந்தம் இல்லை. அதை நான் விளக்கணும்னா எனக்கு நேரம் முடிஞ்சிடும். அப்புறம் சொன்னாரு, நாங்களா பாவ மன்னிப்பு கேட்கிறோம், நீங்க வீட்டுல பண்ற டார்ச்சர் தாங்க முடியாம உங்க வீட்டை காப்பாத்துறதுக்கு நாங்க கவுன்சிலிங் வச்சா நாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறோமா? என்னத்த சொல்றது? என் பாயிண்ட சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பச்சையை போட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? வேலைக்கு போற இடத்துல கேட்டு பாருங்களேன். வெளியில போகும்போது டுடே இஸ் ஃப்ரைடே யூனோ அப்படிம்பாங்க. நான் உடனே நினைச்சிட்டேன், ஓ ஃப்ரைடேனா நாளைக்கு சனி ஞாயிறுலாம் ரொம்ப மகிழ்ச்சி, எதிர நீ சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சு பார்த்தா திங்கக்கிழமை வேலையில இருந்து வந்து பாருங்களேன், நான் இங்க போனேன் அங்க போனேன். அப்ப வீட்டுல இல்லையா? வீட்டுல எப்படி இருக்கு? வீட்டுல இருந்தா போரிங் யூனோ அப்படின்றாங்க. இப்ப சொல்லுங்க, மகிழ்ச்சி வெளியில இருக்கா, சமுதாயத்துல இருக்கா, வீட்டுல இருக்கா? சமுதாயத்துலதான் இருக்குங்கிறதுனால இவங்க 4 பேரும் அதை நிரூபிச்சு இந்த பட்டிமன்றத்துல வந்து காமிச்சிருக்காங்க. நாங்க அதை நிரூபிச்சதோட வாயாலையும் சொல்றோம். அதனால நாங்க நல்லதே செய்யறோம், நல்லதே சொல்லுவோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க. அப்புறம் சொன்னாரு, கோவிட் காலத்துல கோவிட் வந்தது கொரோனா காலத்துலன்னு. கொரோனா காலத்துல கோவிட் வந்தப்ப எல்லாரும் வீட்டுல இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போய் கதவு திறந்தாள் இந்த எதிரணியில இருக்க 4 பேரும். ஆனா சொல்றாங்க வீட்டுலதான் மகிழ்ச்சி இருக்கு. அவங்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சி இருந்தா இப்பயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போக வேண்டாம். இப்ப யாரையா கேளுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால எப்பொழுதும் இன்றைய சூழலை நமக்கு மகிழ்ச்சி அதிகம் தருவது சமூகமே. ஏன்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது மன நிறைவின் வெளிப்பாடு. வீட்டுல எல்லாமே வேலை செய்யறோம், சந்தோஷமா இருக்கும் எல்லாம், இது வந்து ஒரு கட்டாயம், ஒரு கடமை. ஆனா சமூகத்துக்கு போய் சேவை செய்யும் போதும் மற்றவர்களுக்கு நானா விருப்பப்பட்டு என்னுடைய முடிவை நானா எடுத்து ஒரு விஷயத்தை செய்யும் போது எனக்கு அதிக மன நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. அதனால இன்றைய சூழலை நமக்கு அதிக மகிழ்ச்சி தருவது சமூகமே 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 என்று கூறி அதே தீர்ப்பாக வழங்குவீர்கள் என்று நம்பி கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அகிலா, ரொம்ப அருமையா சொன்னீங்க, முத்தாய்ப்பா சொன்னீங்க. அதே மாதிரி திருவுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு, வீடுன்னா என்ன? உண்மை, வீடு பேருன்றது சமுதாயத்துல இருந்து தான் அந்த வீடு பேர் அடைய முடியுமே ஒழிய வீட்டுல இருந்து வீடு பேர் அடைஞ்சதா யாரும் தெரியாது. நம்ம புத்தரும் வெளியே வந்துட்டார், ரமண மகரிஷியும் வெளியே வந்துட்டார், விவேகானந்தரும் வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அவங்களும் ஞானத்தை தேடி சந்தோஷத்தை அடைஞ்சு
மற்றவங்களுக்கும் சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு வழி காட்டினாங்க. ஸோ அந்த வீடுன்றது சமாச்சாரத்தை நீங்க சொன்னது ரொம்ப அருமை. ரொம்ப நன்றி உங்களுக்கு. இப்போ நம்மளோட தலைப்பை பார்க்கலாம். இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை அதிகம் தருவது வீடா சமூகமா? அப்போ வீடுன்றது என்னன்னா, அது ஒரு இடம் இல்ல. வீடுன்றது ஒரு இடம் இல்ல. அது அன்பு, மகிழ்ச்சி, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பரஸ்பர நம்பிக்கை, அப்புறம் புரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து கட்டமைக்கப்படுவதுதான் வீடு. அப்போ அந்த வீட்டுல ஒருவருக்கு ஒருவர் ஆதரவா இருக்கணும். நடுவுல அகிலா சொன்னாங்க 15 வயதினர், அதனால நம்ம அதை ஏத்துக்க முடியாது. எப்படி சொல்ல முடியும்? வீட்டுல இருக்க பிள்ளைங்களாச்சு, அதுகளை வழி நடத்தப்பட வேணாமா? இன்னைக்கு வீட்டுக்கு போனோம்னா பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில, என்னம்மா பண்றீங்க அப்படின்னா, நான் இப்பெல்லாம் ஆன்லைன்ல கிளாஸ்ல ஆன்லைன்ல அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, அதனால அதைத்தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. ஆனா அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கிட்ட போய் பார்த்தா அது ஸ்கிரீனை மாத்தும், அது ஸ்க்ரால் பண்ணி வேற எதுனா செய்யும். இப்ப அந்த பிள்ளைக்கும் பயமா இருக்குது. அடடா, அம்மா பாத்துருவாங்களோ, அக்கா பாத்துருவாங்களோ, அண்ணன் பாத்துருவாங்களோன்னு. அதுக்கும் பயம் மனசுல ஒரு தடதடன்னு இருக்கும் இல்லையா? அதை பாக்குற அக்காவுக்கோ, அண்ணனுக்கோ, அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ அதை விட படபடப்பு அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு நாளைக்கு வியாதியா வரும். அது மாத்திரம் இல்ல, அதிகபட்சம் அந்த மொபைல்ல பார்த்துட்டு தனித்தீவா ஆயிடுறாங்க. தனித்தீவா ஆயிட்டு அநேக இடங்கள்ல அவங்களால முன்னேறி வர முடியல. அநேக சைக்கலாஜிக்கல் மன பிறழ்வுல அவங்க மாட்டிக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல. அப்போ அந்த வீடுன்றது எல்லா நேரத்துலயும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா எப்ப நம்ம வெளியே போறோம், வெளியே போய் நமக்கு பொருள் ஈட்டி வர்றதுக்காக நம்ம போறோம். அந்த பொருள் ஈட்டுறதோட கூட நமக்கு சில சந்தோஷங்கள் வரும். அந்த பொருள் ஈட்டுறதும் ஒரு சந்தோஷம், அது மக்களோட பழகுறது ஒரு சந்தோஷம். ஆனா மக்களோட பழகுறப்ப அவங்க சும்மா பழகிடுவாங்களா? நம்ம திரு சொன்ன மாதிரி, என்ன உனக்கு டயபெட்டிஸ் ஆமே, எவ்வளவு காலமா இந்த நீரிழிவு வியாதி இருக்குது? எனக்கு ஒரு 3 வருஷமா. எனக்கு 1 வருஷமா தான் இருக்கு. சரியா? இது போன்ற எனக்கு வந்துச்சுன்னா உனக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சமுதாயமா தான் இருக்குதே ஒழிய, வெளியில ஒரு பொறாமை கண்கள்ல நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த பொறாமை கண்கள் வீட்டுல இல்லையா? பொறாமை இருக்கிறப்பதான் அதிகமா நம்ம முன்னேற முடியும். ஒண்ணு. ஆனா அந்த பொறாமைய பார்த்துட்டு நம்ம அழிஞ்சு போனோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ பொறாமை படுறாங்களே, அது நமக்கு முன்னேற்றம் கொடுக்காது. சரியா? அப்ப வீட்லயும் இருக்குது, வெளியிலயும் இருக்குது. எப்ப நான் பொதுவா நாங்க சமூக அறிவியலும் நாங்க பிள்ளைங்க மத்தியில பேசுறோன்றனால, இப்ப எங்க பொறாமை வரும் அப்படின்னாக்கா, தெரிஞ்சவங்க மத்தியில தான் பொறாமை வரும். யாரும் ஒருத்தவங்க தெரியாதவங்க, அவங்கள பத்தி நம்ம ஏன் பொறாமைப்பட போறோம்? இப்போ நீங்கெல்லாம் அங்க நிறைய மன்றங்கள், மணமகள் மன்றங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது கூட சேர்ந்தவங்கள தான் நீங்க பழகுறப்போ, அடடா நீ கார் வாங்கிட்டியா, காண்டசா வாங்கிட்டியா, அது வாங்கிட்டியா, இது வாங்கிட்டியான்னு கேட்டு கொஞ்சம் பொறாமப்பட முடியும். ஆனா நிறைய விஷயங்கள் இருக்கு. சமுதாயம் உங்களோட மன்றம் மாத்திரம் இல்ல, இன்னும் அதிகம். அதுக்கு நாம என்ன பங்களிக்கிறோம்? குடும்ப உறுப்பினர்களிடையே நீங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்றதோ, அல்லது உங்களோட பொருளாதாரத்தை பகிர்ந்து கொள்றதோ, அது அளிக்கிற சந்தோஷத்தை விட வெளியில சமுதாயத்துல நீங்க கொடுத்து பாருங்க, அதிகபட்ச சந்தோஷம் நமக்கு வரும். எங்க வீட்டுல 8 பிள்ளைங்க. எங்க அம்மா அப்பாவுக்கு நானு எம்எஸ்சி படிக்கிற வர, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறப்பதான் எங்க வீட்டுக்கு கரண்டே வந்துச்சு. என்னோட தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த ஒருத்தவங்க வீட்டுல போய் நாங்க உட்காந்து படிக்கிறது கொள்றது, ஏன்னா கரண்ட் லைட் இருக்குதுன்னு. அப்போ அவங்க ரொம்ப நல்ல பழக்கம். இப்படி கிள்ளுவாங்க, என் தங்கச்சி கிள்ளி என்ன அடின்னுவாங்க. ஒரு பொறாமை. அவங்க பொண்ணை விட என்னோட தங்கச்சி ரொம்ப அழகா இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொறாமை. சரியா? அப்ப அந்த பொறாமை யார் தெரிஞ்சவங்க மத்தியில தான். இதையே மற்ற இடங்கள் புதுசா பாக்குறவங்க சொல்லுவாங்க, ஏய் பாப்பா ரொம்ப அழகா இருக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டு வாசல்ல முன்ன பாத்துட்டு இருக்கிறாங்க,
அப்ப பக்கம் பக்கம் பழகுறப்போ, ஓ என் பொண்ணை விட இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்குது, இந்த பிள்ளை ரொம்ப அழகா இருக்குது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் வரும். அந்த பொறாமை வரும். அது சமுதாயம்னு அதை சேர்த்துக்கிறத விட நம்மளுடைய பங்களிப்பு, நம்ம சமுதாயத்திற்கு கொடுக்கிற பங்களிப்புல எந்த விதமான மகிழ்ச்சி அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் முதல்லயே சொன்ன அந்த விவேகானந்தர்லாம் வீட்டை விட்டு வந்தார். நம்ம ஏபிஜே அப்புறம் நடுவுல ஐ டோன்ட் யார் என்ன சரியா ஞாபகம் இல்ல. வெளியே சமுதாயத்திற்காக பங்களிக்கிறாங்க. சரியா? பொதுவா மகிழ்ச்சின்றது நம்மளோட பங்களிப்புல தான் இருக்குது. எங்க வீட்டுல அவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டோம்னாலும் எங்க அம்மா எங்களை எப்படி சொல்லி வளர்த்தாங்கன்னா, இப்படி யார்கிட்டையும் ஏந்தாத, இப்படி ஏந்தினா அது ஏந்தியே சாப்பிடுற பழக்கம் வந்துடும், இப்படி பழகு, கொடுத்து பழகு, நீ உனக்காகவும் சம்பாதிப்ப, கொடுக்கறதுக்காகவும் சம்பாதிப்ப. அது எங்க 8 பேருக்கும் இந்த நிமிஷம் வர நாங்க அதை கடைபிடிச்சிட்டு வரோம். அதனால கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி வீட்டுல கொடுத்தோம்னா என்ன செஞ்ச எனக்குன்னு பிள்ளைங்களும் கேட்கும், புருஷனும் கேட்பாங்க, பொண்டாட்டியும் கேட்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு உராய்வு அடிக்கடி வரும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக. இதுவே சமுதாயத்துல, அதாவது எதிர்பார்ப்போட செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனைகள், எதிர்பார்ப்போட செய்யறப்ப நமக்கு மனசோர்வு, மன நிம்மதி போகும். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியது, அதுதான் நம்ம பகிர போறோம். அந்த முறையில வரக்கூடிய சந்தோஷம் குடும்பத்தையும் விட அது நமக்கு அதிகபட்ச சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்மளோட தலைப்பை பொறுத்த மட்டும் இன்றைய சூழலில், இந்த காலகட்டத்துல மனிதர்களே தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில், அது சிங்கையில அதிகபட்ச மன்றங்கள் வச்சு, இந்த மாதிரி தமிழ் பண்பாட்டு கழகங்கள்ல பேச்சாளர் மன்றங்கள் எல்லாம் அமைச்சு எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரும் இன்புற்று இருப்பதே அல்லாமல் வேறொன்றது ஏன் பராபரமேன்னு சொல்ற அளவுக்கு எல்லாரையும் அணைச்சு கொண்டு போய் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைய உண்டாக்குறது அப்படின்றது அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆகவே இன்றைய சூழலில் அதிக மகிழ்ச்சி தருவது சமுதாய அணியினர் தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப திறம்பட தன்னுடைய வாத திறமையினாலும் அநேக உதாரணங்களாலும் இந்த மன்றத்தில் பதிவு செய்ததால் இன்றைய பட்டிமன்றத்தில் சமுதாய சிந்தனையோடு சமூக பங்களிப்போடு நடக்கும் அந்த சமூகவியலார் அவர்கள் இந்த பட்டிமன்றத்தில் இன்றைய சூழலில் அதிக மகிழ்ச்சி தருவது, மகிழ்ச்சி இருப்பது சமுதாயமே என்று அவர்களே இந்த பட்டிமன்றத்தில் வெற்றி அடைகிறார்கள் என்று சொல்லி என்னுடைய கருத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி முனைவர் தெல்மாராணி அவர்களே. பேச்சாளர்கள் அனைவருக்கான கவனத்திற்கு, முனைவர் தெல்மாராணி அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பானது தங்களுடைய பேச்சின் அடிப்படையிலும் தங்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் தலைப்பின் அடிப்படையிலும் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு. இருந்தாலும் அடுத்த சுற்று, காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் அணி என்ன என்பதற்கான விதிமுறைகள் வேறு என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையில் முனைவர் தெல்மாராணி அவர்கள் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் அதிகபட்சமாக 30 மதிப்பெண்கள், ஒவ்வொரு பேச்சாளருக்கும் அதிகபட்சமாக 30 மதிப்பெண்களை வழங்கியுள்ளார். அந்த அடிப்படையில், அந்த கூட்டுத்தொகையின் அடிப்படையில் சாம்பியன்ஸ் பேச்சாளர் மன்றம் 4 பேச்சாளர் மன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து எடுத்த மொத்த மதிப்பெண் 100.5. 100.5 சாம்பியன்ஸ் பேச்சாளர் மன்றம் மொத்தமாக எடுத்த மதிப்பெண். இந்த அணியிலிருந்து நேரத்தின் அடிப்படையில் யாரும் எந்த ஒரு மதிப்பெண் குறைபாடோ அல்லது குறையீடோ எதுவும் இல்லை. அனைவரும் 5 நிமிடங்கள் பேசி முடித்தார்கள். அதற்கான சிறப்பு வாழ்த்துக்கள். அட்வான்ஸ்டு கிளப், TLCS அட்வான்ஸ்டு கிளப் 4 பேச்சாளர்களின் கூட்டு மதிப்பெண் 106. இந்த அணியிலும் எந்த பேச்சாளரும் 5 நிமிடங்களை கடந்து பேசவில்லை. அதனால் அவர்களின் மதிப்பெண்ணும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. ஆதலால் மதிப்பெண் அடிப்படையில் அடுத்த சுற்றுக்கு TLCS அட்வான்ஸ்ட் கிளப் அணி அவர்கள் செல்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கு சரி நிகராக கடுமையான போட்டியை அளித்த சாம்பியன்ஸ் பேச்சாளர் மன்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒரு சிறப்பான தலைப்பில் ஒரு சிறப்பான பேச்சாளர்கள் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பையும் சிறப்பான கருத்துக்களையும் கொடுத்த முனைவர் தெல்மாராணி அவர்களுக்கு மீண்டும் நன்றிகள்.
இந்த நிகழ்வில் இந்த பட்டிமன்றத்தில் நேர கண்காணிப்பாளராக தன்னுடைய சிறப்பான பணியை வழங்கிய சகோதரி கௌரி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த பட்டிமன்றம் நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.